என் முதல் நாயகன் நீ, வாழ்வின் காவலன் நீ, என் முதல் காதலும் நீ, எந்தன் தேடலும் நீ. வேர்வையில் புள்ளி வைத்து என்னை கோலம் ஆக்கினாய். மேல் விழும் பாரம் எல்லாம் நீயே நின்று தாங்கினாய். என்னை விட்டு போறியாமான்னு இந்த அப்பா ஒரு குழந்தை மாதிரி அழறாருங்க. கல்யாணம் ஆயிட்டு புகுந்த வீட்டுக்கு போற தன்னுடைய பொண்ணை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அப்பாவோட பாசம்னா இதுதானே. அப்பா ஒரு பக்கம் செம்ம ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, அதே மாதிரி பாசம் வைப்பாரு, ஆனா காட்டிக்க மாட்டாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பையனா இருந்தா இது எல்லாமே கச்சிதமா நடந்திருக்கும். ஆனா அதுவே பொண்ணா இருந்தா அது எப்படிங்க, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்லையா? அதனால தாங்கி தாங்கி தன்னுடைய பொண்ணை பார்த்துப்பாங்க. இங்கேயும் அப்படிதான் இந்த அப்பா தன்னுடைய பொண்ணை பாசம் குட்டி வளர்க்கறாரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு புகுந்த வீட்டுக்கு போறாங்க. புகுந்த வீட்டுக்கு போகும்போது அந்த ஒரு மொமெண்ட்ல தாங்க ரியலைஸ் ஆகும், இதுக்கப்புறமா நம்மளோட பொண்ணு நம்ம கூட இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு லைஃப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நொடி தான் எல்லா பேரண்ட்ஸுமே உணர்வாங்க. அப்படிதான் இவங்களோட அப்பாவுக்கும் ஃபீல் ஆயிருக்கு. உங்களை ஒரு தடவை கட்டி பிடிச்சுக்கிறேன்ப்பான்னு அந்த பொண்ணு ஆசையா ஹக் பண்ணும்போது அவங்களோட அப்பா உடைஞ்சு போய் அழறாரு. சரிம்மா நீ பாத்துக்கோமான்னு கண்கள் அப்படியே கண்ணீர் முட்டுதுங்க. இருந்தாலும் சமாளிக்க ட்ரை பண்றாரு. அதுதானே அப்பா. அவங்க கண்ணீரை மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பொண்ணும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சோ அதனால அப்பாக்கள் எப்பவுமே அப்படிதாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. உங்க லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை பொன்மகளின். இதை விட ஒரு சந்தோஷமான நாள் இருக்க முடியுமா? குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடி இருக்காங்க. இதுதாங்க உண்மையான காதலுக்கு கிடைச்ச வெற்றி. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இப்போ ஒரு புது கார் வாங்கி இருக்காங்க. கணவன் மனைவி 2 பேரும் பாத்தீங்க